Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல 1 கப் அளவு சுண்டக்காய் எடுத்து அதோட காம்பை மட்டும் பிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சுண்டக்காவை நம்ம கட் பண்ணி சேக்கிறதுக்காக ஒரு 2 கப் அளவு தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் அளவு மோர் கலந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில நம்ம போட்டோம் அப்படினா தான் சுண்டக்காய் கருத்து போகாம இருக்கும், இல்லனா கருத்து போய்டும். இப்போ இந்த சுண்டக்காவை நம்ம தட்டி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கல் உரல்ல ஒரு 4-5 சுண்டக்காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை அதை இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அந்த தோல் வந்து ரெண்டா பிச்சு வரும். இந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே நம்ம மோர் கலந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கல் உரல் இல்லை அப்படின்னா லைட்டா கீறிட்டு நீங்க இந்த மாதிரி தண்ணியில சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுண்டக்காய் தனியா இருக்கட்டும். அடுத்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 2 கப் அளவு சூடான தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்காக ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமா சேர்த்தோம் அப்படினா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முழுசாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னா 2 கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில போட்டு வச்சிருந்த அந்த சுண்டக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டக்காய் இந்த எண்ணெயிலே வதங்கும் போது தான் நம்மளுக்கு அதோட கசப்பு தன்மை வந்து நல்லாவே குறையும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு சுண்டக்காய் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சே வதக்கிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நமக்கு பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னும் 1 கப் அளவு நார்மலான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு சுண்டக்காய் எல்லாமே வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரெக்டான பதத்தில் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா குழம்பு ஆறுனதுக்கு அப்புறமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.